காலை வணக்கம். இந்த கேரளா உயர்நீதிமன்றம் இருக்க பல்வேறு சிறப்பான தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி சட்டங்களை. அதில் நம்பர் 1 வந்து ஜீவனாம்சம் கேஸில் 125 சிஆர்பிஸில் வந்து ஃபாதர் இன்லா வந்து மருமகளை மெயின்டைன் பண்ணணும், மருமகள் வந்து ஃபாதர் இன்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே டாக்டரு அவர் வந்து அப்பாவை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டர்பிரிட்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. கடைசியாக கூட இன்னொரு ஃபேமஸ் இன்டர்பிரிட்டேஷன் என்ன, செக்ஷன் 13 அட்வொகேட்ஸ் ஆக்ட் பிரகாரம் அட்வொகேட் ஃபேமிலி கோர்ட்டில் சரி எங்கே வேணாலும் அப்பியர் ஆகலாம், தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தது கேரளா கோர்ட். இப்போ ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பெனிஃபிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் வச்சுட்டு. இது என்னன்னா ஏஆர் 2024 NOC 863 கேரளா, ஏஆர் 2024 NOC 863 கேரளா, ஏஆர் ஆன்லைன் 2024 கேரளா 54, ஏஆர் ஆன்லைன் 2024 கேரளா 55. நேயன் வீட்டில் பேஷனா வர்சஸ் லோக்கல் ரிஜிஸ்ட்ரார் ஃபார் பர்த் அண்ட் டெத் அண்ட் மேரேஜஸ், லோக்கல் ரிஜிஸ்ட்ரார் ஃபார் பர்த் அண்ட் டெத் அண்ட் மேரேஜஸ், வட்டகரா முனிசிபாலிட்டி. The lady who was divorced by her husband applied to register her divorce, but that was refused, stating that the rules did not permit. Therefore, she went to High Court writ. The High Court has held that power to register marriage, திருமணத்தை பதிவு செய்வதற்கு இருக்கிற அதிகாரம், திருமணம் ரத்தான நிலையில் டைவர்ஸை கூட பதிவு செய்யலாம் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ரிகக்னைசிங் லாக்குன் ஆஃப் 2008 ரூல்ஸ், லோக்கல் ரிஜிஸ்டர் பதிவு செய்யணும். என்னன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 15, கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் காமன் ரூல்ஸ் 2008, ரூல் 4, ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் செக்ஷன் 20. இந்த மூணுத்தையும் படிச்சுக்குங்க. ஸோ ஆக பதிவு செய்வது திருமணத்தை பதிவு செய்கிற அதிகாரம் இருப்பதன் அடிப்படையிலேயே ரத்து ஆன திருமணத்தையும் பதிவு செய்யலாம்னு எக்ஸ்டென்சிவ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு, உங்கள் ரெக்கார்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பல வழக்குகள் உங்களுக்கு வரக்கூடும். காலை வணக்கம்.